வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி வாசிப்பு இயக்கத்தில் மை மாம்ஸ் ஃபேவரட், என்னுடைய அம்மாவின் பிடித்தது, மிகவும் பிடித்தது, அந்த இங்கிலீஷ் ஸ்டோரி புக்கை தான் நம்ம இன்றைக்கி ரீட் பண்ண போகிறோம். ராதா இஸ் அபிஸ் ஃப்ரெண்டு. ராதா அபியோட தோழி. ராதா brought ஸ்ட்ராபெரிஸ். ராதா என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஸ்ட்ராபெரிஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. she gave 3 strawberries to அபி. ராதா 3 ஸ்ட்ராபெரிஸை அபிக்கு கொடுக்கிறாள். அபிஸ் ஃப்ரெண்டுனா தோழி. ஸ்ட்ராபெரி பழம். கேவ் கொடுத்தாள். எத்தனை? 3. அபி ஃபெல்ட் ஹாப்பி. அபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்கினோன்னே. she ate 2 strawberries. அவள் 2 ஸ்ட்ராபெரிஸை சாப்பிட்டாள். she kept 1 aside for her mom. ஒன்றை மட்டும் உள்ள யாருக்கு வச்சுக்கிட்டாங்க? தன்னுடைய அம்மாவுக்கு. அபி ஷோடு ஸ்ட்ராபெரி டு ஹர் மாம். அபி வீட்டுக்கு போனோன்னா அம்மாக்கிட்ட அந்த ஸ்ட்ராபெரியை காட்டுறாங்க. she herself ate it. காட்டிட்டு அவளே அதை சாப்பிட்டுட்டா. she did not give it to her mom. தன்னுடைய அம்மாவிற்கு அவள் கொடுக்கவில்லை. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாம் செட். அம்மா சொல்கிறாங்க, ஐ லவ் ஸ்ட்ராபெரிஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட் டேஸ். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்ட்ராபெரியை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அபியோட அம்மா அபிகிட்ட சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னு அபிக்கு என்னாச்சு? ஓ, மை மாம் லைக் ஸ்ட்ராபெரிஸ். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பட் ஐ டிட் நாட் ஷேர். நான் ஷேர் பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அபி ஃபெல்ட் சேடு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. யார்? நம்ம அபி. அதோட அம்மாவுக்கு பிடிக்குமே. ஏன்னா அம்மா முன்னாடியே சொல்லலை, சாப்பிட்ட பிறகு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அபிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒன்லி அபி அண்ட் ஹர் மாம் லிவ்ட் அட் ஹோம். வீட்டில் அவங்க அம்மாவும் அபி மட்டும்தான் இருக்காங்க. அபிஸ் மாம் ஒர்க்ஸ் ஆஸ் ஏ டெய்லி வேஜர். அவங்க அம்மா டெய்லியே தினக்கூலி வேலைக்கு போய் வேலை செய்கிறாங்க. சி வாண்ட் டு பை ஹேர் ஃபேவரட் ஃபுட். அதனால் அவங்க அம்மாவால் என்ன செய்ய முடியல? அவங்களுக்கு பிடித்த உணவு வாங்கி சாப்பிட முடியல. வாடுடோ, அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் யோசிக்கிறாங்க? நம்ம அபி யோசிக்கிறாங்க. அபி ஹேட் ஏ பிக்கி பேங்க். அபி ஒரு பிக்கி பேங்க், ஒரு உண்டியல் வச்சுருக்கா. அபி ஸ்டார்டட் டு சேவ் மணி இன் ஹேர் பிக்கி பேங்க். அந்த உண்டியலில் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டட் டு சேவ் மணியை சேமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹேர் பிக்கி பேங்க் இதில் அவளுடைய உண்டியலில். எவ்ரிடே ஷி ஷூக் த பிக்கி பேங்க். டெய்லி காசு போட அந்த உண்டியல் எடுத்து குலுக்கி குலுக்கிறா. இட் ஸ்டார்டட் டு ஃபில் அப். அது நிரம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபி வாஸ் ஹாப்பி. அப்படியே டெய்லியும் பார்த்துட்டே வராங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. உடனே அபிக்கு என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமாயிட்டா. எ ஃபியூ மந்த்ஸ் லேட்டர், கொஞ்சம் மாதம் கழிச்சு, இட் வாஸ் ஃபுல். அது ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. சி ஓப்பன் இட். அது ஓப்பன் பண்ணுறா. சி கவுண்டர் ஹர் சேவிங். சேமித்து வச்ச காசெல்லாம் என்றா. நம்ம அபி எங்கே ஓடி போகிறா? சி வென்ட் டு எ ஃப்ரூட் ஷாப். பழக்கடைக்கு போகிறாங்க. சி ஆஸ்க் ஃபார் ஸ்ட்ராபெரி. அந்த பழக்கடைக்கார்ட்ட கேட்குறாங்க. சீசன் இஸ் ஓவர். உடனே பழக்கடைக்காரர் என்னாச்சு? சீசன் முடிஞ்சு போச்சு, இப்போ அந்த பழம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. வி வில் ஒன்லி கெட் இட் நெக்ஸ்ட் இயர். இனிமேல் அது எப்போ வரும்? அடுத்த வருஷம் தான் வரும். சரி, த ஷாப்கீப்பர்னா கடைக்காரர் சொல்கிறார். யார்கிட்ட? நம்ம அபிக்கு. அப்படின்னா அபிக்கு எப்படி இருக்கும்? ஓ, ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் அண்ட் 1 இயர். ஒரு வருடம் நாம் வெயிட் பண்ணணும். அபி டிட் நாட் நோ திஸ். அது தெரியாது அவளுக்கு. சி வெயிட்டட் அன்டில் த நெக்ஸ்ட் இயர். சரி, அவள் என்ன பண்ணுறா? காத்திருக்கிறா 1 இயர். சி பாட் ஹேர் மாம்ஸ் ஃபேவரட். அவள் வாங்கினா அவங்க அம்மாவுக்கு பிடித்த பழத்தை, ஸ்ட்ராபெரிஸ். சி கிஃப்டட் ஹர் மாம். அவங்க அம்மாவுக்கு கிஃப்டடாக அதை கொடுக்குறா. சி பாட் ஹேர் மாம்ஸ் ஃபேவரட் ஸ்ட்ராபெரிஸ். அவங்க அம்மாவுக்கு பிடித்த ஸ்ட்ராபெரிஸ் வாங்கினா. சி கிஃப்டட் ஹர் மாம். அவளுடைய அம்மாவிற்கு பரிசாக அந்த பழத்தை கொடுக்கிறாள். இப்போ பாருங்கள், இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோரியில் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பழத்தை தான் சேமித்து வச்சு வாங்கி கொண்டு வந்து அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணோம்? ஃபார் டிஸ்கஷன், வாட்ஸ் யுவர் மாம்ஸ் ஃபேவரட் ஸ்நாக்ஸ். உங்கள் அம்மாவுடைய ஃபேவரட், ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுன்னு கேளுங்க. ஹாவ் யூ எவர் ஆஸ்க்டு யுவர் மாம் வாட் ஷீ லைக்ஸ். நீங்கள் எப்பாவது அதை கேட்டிருக்கீங்களா? உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும்? வை டஸ் நாட் யுவர் மாம் பை வாட் ஷீ லைக்ஸ் டு ஈட்.
why doesn't your mom buy what she likes to eat? அம்மா ஏன் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? சரி, அப்படி அவங்க சாப்பிட முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஸ்டோரியில் வரக்கூடிய அபி மாதிரி, லைக் அபி, ஹாவ் யூ எவர் சேவ்ட் அப் மணி டு பை சம்திங் ஃபார் யுவர் மாம்? நீங்களும் அபி போல் மணியை சேவ் பண்ணி பிக்கி பேங்கில் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்போ இதில் நம்ம நிறைய வொக்காபுலரிஸ், நிறைய வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸும் நம்ம அப்பப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால் நம்ம இங்கிலீஷு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.